அப்படியே நம்மை சமர்ப்பித்து விடலாம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. இந்த கல்வாரி சிலுவையை பார்த்து சரீரங்கள் ஒருமுகப்படட்டும். அப்படியே நம்மை சமர்ப்பித்து விடலாம். என்னுதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட இன்னான்மா அக்களித்து அகமகிழோ. பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட இன்னான்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். சொல்லுங்க, நான் பாடுவேன். ஆமென். சொல்லுங்க, உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. சந்தோஷமா நாள்தோறும் உம்மை துதிப்பேன்,
உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது ஆமென் ஆமென் மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சொல்லுங்க. நான் பாடும்போது நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. சொல்லுங்க. புகலிடமும் ஆமென் ஆமென். சந்தோஷமாய் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சொல்லுவோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுவோம். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நம்பிக்கையோடு நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சொல்லுவோம். பாடும்போது சந்தோஷமாய் ஆமென் ஆமென். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல்
அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது ஆமென் ஆமென். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது ஆமென் ஆமென். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆமென். ஒரு நம்பிக்கையோட துதிங்க, நல்ல கைகளை தட்டி. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆமென். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆமென் ஆமென். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆமென். உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நன்றியோடு. நல்ல கைகளை தட்டி கரங்களை தட்டி ஆராதனையில் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். அப்பா, உங்க வல்லமை வெளிப்படட்டும், உங்க மகிமை வெளிப்படட்டும், உங்க வல்லமை வெளிப்படட்டும், உங்க பிரசன்னம் இறங்கட்டும். அப்பா ஆண்டவரே, எங்க மத்தியில உங்க பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கட்டும். நீங்க வெளிப்படுங்க, நீங்க வெளிப்படுங்க, நீங்க வெளிப்படுங்க. வல்லமை வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆராதனையில் விடுதலைகள் நடக்கட்டும். எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே.
உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆமாப்பா, முழு உள்ளத்தோடு உயர்த்தி உயர்த்துகிறோம். ஆமென். வணங்குகிறோம், முழு உள்ளத்தோடு உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி என்னை கண்ட தெய்வமே, சந்தோஷமாய் ஆகார் சொன்னாள், என்னை கண்ட ஒரு தெய்வத்தை பார்த்தேன். தெய்வமே உயர்த்துகிறோம். ஆமென். உயர்த்துகிறோம். ஆமென். வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு அப்பாவை பார்த்து உம்மை உயர்த்துகிறோம். எல்லா கரங்களும் உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு உம்மை உயர்த்துகிறோம், முழு உள்ளத்தோடு உம்மை
வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். ரகலலலலலலபோ, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தலாமா? எல்லா பிள்ளைகளும் உரங்கலலலலலபோ. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக வருக. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா, உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. சந்தோஷமாய் பாவமெல்லாம் கழுவிடவே உம் ரத்தம் சிந்தினீரே, பாவமெல்லாம் கழுவிடவே உம் ரத்தம் சிந்தினீரே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக வருக. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கினீரே ஐயா, சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கினீரே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. என் சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கினீரே, என் சாபமெல்லாம் போக்கிடவே முள்மூடி தாங்கினீரே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே. பாவமெல்லாம் கழுவிடவே உம் ரத்தம் சிந்தினீரே, எங்கள் பாவமெல்லாம் கழுவிடவே உம் ரத்தம் சிந்தினீரே, மகிமையடையும் இயேசுராஜனே. சந்தோஷமா மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மீட்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே. சந்தோஷமாய் மாறாத நல்ல மீட்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல
கைகளை தட்டி மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமை அடையும் இயேசுராஜனே. மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமை அடையும் இயேசுராஜனே. மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமை அடையும் இயேசுராஜனே. நல்ல நல்ல சபையார் சபையார் எல்லோரும் ஒருமித்து எஸ் ஆமென். சுராஜனே மனம் விட்டு ஆராதிங்க, மனம் விட்டு ஆராதிங்க. ஆண்டவர் ஆராதனையில் மகிமைப்படும் போது ஆண்டவருடைய மகிமை இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய பிரசன்னம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கும், கட்டுகளை அறுக்கும். இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளுடைய இங்கு கூடியிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் உள்ள எல்லா கட்டுகளையும் எல்லா சாத்தானுடைய கண்ணிகளையும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தால், தேவனுடைய பிரசன்னத்தால் எல்லா தடைகளும் நிர்மூலமாவதாக, வியாதிகள் விலகி ஓடுவதாக, வியாதிகள் ஓடுவதாக. தீராத வியாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. நல்ல கைகளை தட்டி கரங்களை தட்டி எல்லா கண்களும் மூடி நம்பிக்கையோடு சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே. ஆமாப்பா, இந்நாளும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. ஆமாப்பா, ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன். இன்றைக்கு எனக்கும் தேவன்,
யாக்கோபை ஆசீர்வதித்து வழி நடத்தியது போல என்னையும் நடத்துவார். ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. உன்னை வெறுக்காத ஒரு ஆண்டவர். நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் அறிக்கையிடுங்க. ஜீவியம் முடியும் வரை உண்மையே நம்புவேன் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க. சத்தமா நம்புவேன். ஆமாப்பா. உம்மை நம்புவேன். எவ்வளவு சவால்கள் நிறைந்தாலும் சவால்கள் மத்தியில் உம்மை நம்புவேன். எவ்வளவு பெரிய அலைகள் அடித்தாலும் நான் உம்மை நம்பி முன்னேறுவேன் ஆண்டவரே. எத்தனை சேவல்கள் கூவினாலும், எத்தனை சேவல்கள் கூவினாலும், எவ்வளவு பேர் தூசித்தாலும், எவ்வளவு பேர் நிந்தை அவமானப்படுத்தினாலும் உம்மை நம்பி நாங்கள் முன்னேறுவோம். உம்மை நம்பி நாங்கள் முன்னேறுவோம். உம்மை நம்பி நாங்கள் முன்னேறுவோம். நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை. சபையார் நல்ல சத்தமா நம்புவேன் இறுதி வரை. என் மூச்சு சுவாசம் உள்ளவரை உம்மையே நம்பி ஜீவிப்பேன் ஆண்டவரே. நம்புவேன் இறுதி வரை. எந்த சூழ்நிலையிலும் உம்மையே நாங்கள் நம்பி ஜீவிப்போம் அப்பா. இந்த 2025 முன்னால் எங்களுக்கு என்ன சவால்கள் காத்து கொண்டிருக்கிறதோ, எந்த சவால்கள், எந்த பிரச்சனைகள் எங்களுக்கு முன்னால் வரப்போகிறதோ அறியோம். ஆனால் எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. எந்த பிரச்சனையிலும், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை நம்பி ஜீவிப்போம். நாங்கள் உம்மை நம்பி ஜீவிப்போம். நாங்கள் உம்மை நம்பி முன்னால் ஓடுவோம். உம்மை நம்பி நாங்கள் முன்னேறுவோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி. அவர்கள் வாழ்க்கையில் உம்மை நம்பிக்கொண்டே முன்னேறட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உம்மை நம்பிக்கொண்டே முன்னேறட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம்.
இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ బొద్దు మన వినబడే దేవుని వార్తలో உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். మీ ముట్టి కాళ్ళు బలపడసిని, உங்கள் முழங்கால்களை మీ பலப்படுத்துங்கள். ముట్టి కాళ్ళు బలపడని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முழங்கால் பலப்படாமல் నీ ముట్లు బలపడకుండా உங்கள் கையின் பிரயாசங்கள் ஜெயிப்பதில்லை. నీ శైలి నీ ప్రయాసాలు నీకు జయం పొందేది. முழங்கால் பலப்படாமல் ముట్టిలు బలపడలేదంటే நீங்கள் செய்கிற காரியத்தில் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. మీరు చేసే కార్యాల్లో మీకు జయం పొందుకొనేలేదు. முழங்கால் பலப்படாமல் ముళంగాల్ ముట్లు బలపడలేదు. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை ருசிக்க முடியாது. జీవితంలో జయాన్ని రుచించిన కాదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், నీ శైలి ప్రయాసాలు నీకు ఆశీర్వాదాలు కావాలంటే, உன்னுடைய கையிலால் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், నీ శైలిలో చేసే పనులు నీకు ఆశీర్వాదాలు కావాలంటే, கை பிரயாசப்பட்டால் போதாது, అది నువ్వు ప్రయాసాలు పడితే చాలు. உன்னுடைய முழங்கால் பலப்படணும். నీ ముట్లు అది బలపడాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு முழங்காலை பலப்படுத்துகிறாயோ, ఎంతకెంత నీ ముట్లు బలపడుస్తుందో, உன்னுடைய முழங்கால் எவ்வளவு பலப்படுகிறதோ, నీ కాలు ముట్లు ఎంత బలపడుతుందో, அவ்வளவு உன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். అంతకు నీ కార్యాలు జయం పొందును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு ஜெபிக்கிறதே கஷ்டம், మనకు ప్రార్థించేదే కష్టము. இதுல வேற முழங்கால் நீக்கிறதுன்னா முடியவே முடியாது. దీంట్లో వేరే గుట్నాలు వేయాలంటేనే కష్టము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, உன் முழங்கால் பலப்படாமல் నీ ముట్లు బలపడలేదంటే நீ ஒரு பிடி மண்ணு கூட சுதந்தரிக்க முடியாது. ఈ భూమిలో నువ్వు ఒక పిడికెడు మన్ను కడ ఎత్తుకొని కాదు. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கைய கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, బాగా ఆడిపించి చెప్పండి, உன் முழங்கால் பலப்படட்டும். నీ ముట్లు బలపడని. வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க, వాగ్దానం సుదందరించేదానికి, ஆசீர்வாதங்கள் சுதந்தரிக்க ఆశీర్వాదాలు உன் పొందుకునేదానికి முழங்கால் பலப்படட்டும். నీ ముట్లు బలపడని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாம் செய்வோம், అన్ని చేస్తాము, எல்லாம் செய்றோம். అన్ని చేస్తాము. கஷ்டப்பட்டு ஓடுற, కష్టపడి పరిగెత్తాము, கஷ்டப்பட்டு ஓடுற, కష్టాలు పడి పరిగెత్తాము, கஷ்டப்பட்டு வேலை செய்யற, కష్టపడి పని ஆனா చేస్తాము. ஜெபம் இல்லையே, అవుతే ప్రార్థన లేదే. ஜெபம் இல்லையே. ప్రార్థన లేదే. ஜெபம் இல்லை என்றால் ప్రార్థన లేదంటే உன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. నీ జీవితంలో ఆశీర్వాదాలు తీసుకొని ஜெபிக்கிற பிள்ளைக்கு தான் ஜெயம். ప్రార్థన చేసే బిడ్డకి దా జయము. முழங்கால் பலப்படாத பிள்ளை నీ ముట్లు బలపడలేదంటే உன் கைகளை திடப்படுத்த முடியாது. నీ శైలిని లేపన కాదు. முழங்கால் பலப்படாத பிள்ளையால் నీ ముట్లు బలపడలేని உன் బిడ్డలు வாழ்க்கையில் நன்மைகளை நீ காண முடியாது. నీ జీవితంలో మంచిదాని చూడను కాదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆட்டு மந்தைய போல நடக்கிறது. మేకల మంద తరా నడిచేది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. காலையில எழும்புவோம், పొద్దున్నే లేస్తాము, பல்ல தேய்ப்போம், పండ్లు రుద్దుతాము, காப்பிய குடிப்போம், కాఫీ టీ తాతాము, ஆமா குளிப்போம், స్నానం చేస్తాము, துணிய போடுவோம், బట్టలు వేసుకొని நல்லா சாப்பிடுவோம், బాగా తింటి வேலைக்கு போவோம். పనికి పోతాము. ஆமா, ஹார்ட் ஒர்க்கர். నిండా హార్డ్ వర్క్ చేస్తామని ஒரு பருப்பும் வேகாது. ఏమి పప్పు ఉడకదు. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கைய கொடுத்து சொல்லு, முழங்கார் பலப்படாமல் నీ ముట్లు బలపడలేదంటే உன் பருப்பு வேகாது. నీ పప్పు ఉడకదు. நம்ம பாஷைகள்ல சொன்னாதான் சில பேருக்கு புரியும், அதனால. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமா, అవును, ஓடுறோம். పరిగెత్తాడు. ஆமா, అవును, டூட்டி ஓட்டி. డ్యూటీ అనేసి ఓటీ అనేసి చేస్తాడు. ஆமா, ஓடுறோம். పరిగెత్తాడు. லாஸ்ட் 1ஆம் தேதி வந்தா లాస్ట్ 1వ తారీఖు ஒரு వస్తే சம்பளம் வரும். ఒక 5ஆம் தேதி வந்தா சம்பளத்தை காணாது. 5వ తారీఖు అంటే అది పూర్తి అయిపోతాయి. அப்புறம் மூஞ்சையும் தொங்கி போட்டு நடப்பான். எத்தனை நாள்? మూతిని తొంగాసుకొని నడుస్తాడు. 25 நாள். బాకీ 25 దినాలు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்றார், దేవుడు చెప్తాడు, உன் ஓட்டிய மாட்டி வச்சிட்டு నీ ఓటిని మార్చి పెట్టి ஒழுங்கா 10 நிமிஷம் முட்டி போடு. కరెక్ట్ గా 10 నిమిషాలు ముట్లేయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒழுங்கா 10 நிமிஷம் முட்டி போடு. కరెక్ట్ గా 10 నిమిషాలు ముట్లేయి. முட்டி போடாதவன் 10 நிமிஷத்துல இருந்து தொடங்கு. ముట్లేయి లేదంటే 10 నిమిషాల్లో உன் ఆరంభించే. முட்டி பலப்படாமல் నీ ముట్లు బలపడలేదంటే 2025 அல்ல 2035 வந்தாலும் ஒரு வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நடக்காது. 2025 కాదు, 2035 వస్తే నీకు వాగ్దానాలు ఏమీ అవదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்புறம் 31ஆம் தேதி ஆராதனைக்கு சாட்சி சொல்ல கூப்பிடும் போது
ఇప్పుడు 31వ తారీఖు ఆరాధనలో సాక్షి చెప్పేదని పిలిస్తే என்னத்த ఒగ్గురు రారు. சொல்றது என்னத்த சொல்றது ఏం చెప్పేది? ஆமென் ఆమేన్. ஏன் ఎలా? சரக்கு இல்ல అక్కడ దాంట్లో ఏం లేదు. சரக்கு ஏன் இல்ல యాలు లేదు. பிஸி నిండా బిజీగా ఉంటాం. ஆமா ரொம்ப பிஸி నిండా బిజీ. ஜெபிக்கு உட்கார்றதுக்கு டைம் இல்ல కూర్చోనేదానికి టైం లేదు. அவ்வளவு வேலை అంత పని. ஆமென் ఆమేన్. ஆண்டவரே 6 நாள்ல வேலையை முடிச்சிட்டு 7வது நாள் దేవుడు ஓய்ந்திருந்தார். దేవుడు చెప్తాడు 6 దినాలు చేసేసి 7వ దినం సమానంగా ఉండాలా నువ్వు. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஒரு கடைய போட்டுட்டா வேலை இல்ல, ఒక పని చేసేస్తే పని లేదు. சின்னதா ஒரு வேலை கிடைச்சிட்டு அவ்வளவுதான், சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரமே இல்ல. చిన్నదిగా ఓ పని దొరికేస్తే చర్చికి వచ్చేదానికి టైం లేదు. சின்ன ஒரு வியாபாரம் தொடங்கிட்டா சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரமே இல்ல. చిన్నదిగా ఓ వ్యాపారం ఆరంభించేస్తే చర్చికి వచ్చేదానికి టైం లేదు. பண்ணாதீங்க. చెయ్యొద్దు. நம்முடைய முட்டி எவ்வளவு பலப்படுதோ మన ముట్లు ఎంత బలపడుతుందో அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள். అంతకు మీరు జీవితంలో జయం పొందుకుంటారు. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இந்த ஆடு மாடு ஜீவியம் ఈ మేకలు ఆవుల జీవితం 2024 ஒளிந்து போகட்டும். 2024తో పోయింది. 2025வது 2025లోనా நம்முடைய முட்டிகள் பலப்படட்டும், మన ముట్లు బలపడని, நம்முடைய முழங்கால்கள் பலப்படட்டும். మన కాళ్ళు బలపడని. நாம் சாதிக்க வேண்டியதை சாதித்தே தீர வேண்டும். మనం చేయవలసింది చేసే కావాలి. நான் செய்ய வேண்டியதை செய்தே தீரணும். నే చేయవలసింది చేసే நான் కావాలి. சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரித்தே தீரணும். నే తీసుకోవాల్సింది దేవుని దగ్గర తీసుకొని நான் రావాలా. பெற்றுக்கொள்ள வேண்டியதை பரத்திலிருந்து பெற்றே தீரணும். పరలోంచి నేను తీసుకోవాల్సింది யாக்கோபை போல முட்டி பலப்படட்டும், యాకోబు దగ్గర ముట్లు బలపడని, உன் முழங்கால்கள் பலப்படட்டும். నీ ముట్లు బలపడని. ஹalleluya. హల్లెలూయా. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். యేసయ్య పుస్తకము 35వ అధికారం 3వ వాక్యము. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. உன் கால் முழங்கால் பலப்படட்டும். నీ ముట్లు బలపడని. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. மேல்ல சொல்லப்பட்டிருக்கு, పైన చెప్పింది வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து செழிக்கும், பாடும். ஆமென். தேவனுடைய மகத்துவத்தை நீ காண வேண்டும் என்றால், దేవుని ఒక మహిమ నువ్వు చూడాలంటే, நான் ரிவர்ஸ்ல வர்றேன். ஆமென். ఆమేన్, உன் முழங்கால் பலப்படணும். నీ ముట్లు బలపడాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో நாம் வெற்றியை ருசி பார்க்க முடியவில்லை என்றால், జయాన్ని రుచి చూడ కాలేదంటే, நம்முடைய கைகளின் பிரயாசம் பலன் அடையவில்லை என்றால், మన శైలి ప్రయాసాలు ఆ కష్టమాన్ని తీసుకోలేదంటే, நம்முடைய வறண்ட நிலம் வனாந்தரமும் மகிழ்ந்து புஷ்பத்தை போல் செழிக்க வேண்டும் என்றால், మన పొలాలు అంతా ఎండిపోయిన పొలాలు బాగా నీళ్లు పచ్చిగా, உன்னுடைய முழங்கால் பலப்படட்டும். నీ ముట్లు బలపడాలా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. கைகள் திடப்படணும். నీ శైలి బలపడవల్ల. கைகள் திடப்படணும்னா, నీ శైలి బలపడాలంటే, ஆமென், ఆమేన్, நீ செய்யற வேலை செய்யணும். నువ్వు చేయవలసిన పని చేయాల్సింది. தளர்ந்து போன கையை திடப்படுத்து. నువ్వు కింద పడిపోయిన శైలిని బలపడు. செய்யக்கூடிய காரியத்தை செய். చేయవలసిన కార్యాలు చెయ్యి. உற்சாகமா செய். సంతోషంగా చెయ్యి. ஆனால் అవుతే அதற்கு முன்பாய் உன்னுடைய முழங்கால் பலப்பட்டிருக்கணும். అవుతే దానికి ముందు నీ ముట్లు పడిండల్లా. ஹalleluya. హల్లెలూయా. உழைப்பே உயர்வு. నువ్వు కష్టపడేదే ஆமா, నీకు మంచిది. செய்யும் தொழிலே தெய்வம். చేసేదే నీకు దేవుడు. எல்லாம் வச்சுக்கோ. అన్నిటిని పెట్టుకో. ஓ முழங்கால் இல்லாம నీ ముట్లు లేదంటే எவ்வளவு உழைச்சாலும் தேவ பிள்ளை ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. నువ్వు ఎంత సంపాదిస్తానో దేవుని ఆశీర్వాదాలు లేదంటే ఏమీ లేదు. ஹalleluya. హల్లెలూయా. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் మనము ఆశీర్వాదాలు పొందుకోవాలి. நம்முடைய முழங்கால்கள் பலப்படட்டும். మన ముట్లు బలపడాలా. 2025 2025లో இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால், ఈ బదలావన మన జీవితంలో వస్తే, ஹalleluya, హల్లెలూయా, 2025 மனமகிழ்ச்சியின் ஆண்டாகவே இருக்கும். 2025
మన సంతోషమైన ఏండుగానే ఉండును. ஹalleluya. Hallelujah. என்ன முட்டி போடுறவன் பதற மாட்டான். ముట్లేసేవాడు భయపడడు. முட்டி போடுறவன் சோர்ந்து போக மாட்டான். ముట్లేసేవాడికి సుస్తు రాదు. முட்டி போடுறவன் சோர்ந்து போய் உட்கார மாட்டான். వాడు సుస్తుపడి కుక్కోడు. முட்டி போடுறவன் கவலை அடைய மாட்டான். ముట్లేసేవాడు చింతపడడు. முட்டி போடுறவன் வீழ மாட்டான். ముట్లేసేవాడు కింద పడడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எனவே பலப்படுங்கள். దాని నుంచి బలపడండి. ஆமென். ఆమేన్. நம்முடைய முழங்கால்கள் பலப்படட்டும். మన ముట్లు బలపడని. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ நாம செய்கிற கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா అప్పుడు మనం చేసే మన శైలి ప్రయాసాలు మనకు ఆశీర్వాదం. நம்முடைய முழங்கால்கள் மடங்கணும். మన ముట్లు ముడగల్లా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో இந்த காரியத்தை விட்டுவிடக் கூடாது. ఈ కార్యాన్ని మనం విడిసేయకూడదు. இது வெறும் பிரசங்கம் கேட்கிற நாட்களுக்குரியது அல்ல. ఇది దేవుని ఈ మాటలు వినేది இது కాదు. ஏதோ செய்தியை கேட்டோம் ஒரு 3 நாள் முட்டி போட்டோம் என்பது அல்ல. ఏదో మనం దేవుడు చెప్పేశాడని 3 దినాలు ముట్లేసేది కాదు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு இஸ்லாமிய சகோதரனை பார்த்தால் ఒక ముస్లిం సహోదరుని చూస్తే அவன் நமஸ்கரிப்பது அவனுடைய நெற்றியில் தெரியும். వాడు నమస్కరించేది మనం నెట్లో తెలుసును. ஆமென். ఆమేన్. நெற்றியில నల్లగా గాయం పడిను. அவர்கள் நமஸ்கரித்து அந்த தரையில இடிச்சு இடிச்சு இங்க காய்ச்சிருக்கும் காய்த்திருக்கும். వాళ్ళు ఆ ప్రార్థన చేసినప్పుడు తల కింద పడి పడి వాళ్ళకి నల్లగా ஒரு விசுவாசிக்கு உன்னுடைய முட்டியில் காய்க்கணும். ఒక విశ్వాసికి నీ ముట్ల కాయాలు ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. உன்னுடைய ஜெயம் அங்கதான் இருக்கு. నీ జయం అనేది అక్కడదా ఉండాయి. உன்னுடைய முட்டி காயணும். నీ ముట్లు ఎండల్లా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நீ யாராக இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கலாம், வயசாய என்னவா இருந்துட்டு போகட்டும். మీరు ఎవరుగాను ఉండొచ్చును. మౌతే నీ ముట్లు కాయ. உன் முட்டி காய காய నీ ముట్లు ఎండిగా உன் வாழ்க்கை செழிக்கும் மகனே. నీ జీవితం జయమవును. உன் வாழ்க்கை செழிக்கும் மகளே. నీ జీవితం జయమవును. பிள்ளைக்கு நீ என்ன கத்து கொடுக்கறியோ இல்லையோ, బిడ్డలకు నువ్వు ఏం చెప్పిస్తావా లేదో முட்டி போட கத்து கொடுங்க. ముట్లు వేసేదానికి చెప్పి அவன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் இடற மாட்டான். వాని జీవితంలో ఎప్పుడు వాడు సడ్డాడు అవడు. ஆமென். ఆమేన్. ஆமா, நமக்கு இப்ப என்னாச்சுன்னா ஓவர் கேர் ஆயிடுச்சு. మనకి ఇప్పుడు ఏమైంటే ఓవర్ టైర్డ్ అవుతాయి. ஆமா, புள்ள சும்மா ஒரு இடத்துல விழுந்தாலும் ஐயோ உங்க பிபி ரைஸ் ஆகுது, வேர்த்து கொட்டுது. బీపీ విలువలు కింద పడిపోతేనే విలువలు ఏమైపోతాయి. விழுந்தா என்ன ஆக போகுது? పడిపోతే ఏమైపోతాయి? என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? ஓ, காயம் ஆயிருமா? ஐயப்பா, இதுல இருந்து தரையில விழுந்தா காயம். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நாம ஓவர் கேர் என்று சொல்லி சொல்லி మనం ఓవర్ కేర్ అని చెప్పి ஆமா புள்ளைய ஓவர் கேரா வளர்த்து வளர்த்து బిడ్డని నిండా కేర్ గా చూసుకుంటే அதுங்க பிராய்லர் கோழி போலவே வளருதுங்க. అది అంగిట్లో ఉండే కోడి తరనే పెరుగుతాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. நம்ம சைக்கிள் எப்படி படிச்சோம்? ரத்தம் வரும். ஆமென். ஹalleluya. கீழே விழுவோம், மண்ணுல சறுக்கும், அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போகும், எல்லாம் நடக்கும். அதுக்காக சைக்கிளை விட்டுருவோமா? దాని నుంచి సైకిల్ తొక్కేదని ఉడిచేస్తామా? அதுக்கு மருந்த போட்டுட்டு திருப்பி சைக்கிளை எடுத்து மிதிப்போம். దానికి మందు వేసేసి మళ్ళా సైకిల్ తొక్కుతాము. ஆமென். ఆమేన్. ஆனா இன்னைக்கு புள்ள விழுந்திருக்கிறாம அங்கேயே தொடங்கிடுறான். சைக்கிளுக்கே 2 சைடுல ஹேண்டிகேப்ட போல 2 வீல மாட்டிடுறான். ஆமென். ஆமென். இன்னைக்கு சொல்றேன், உன் புள்ள அந்த சைக்கிள் ஓட்டிச்சன்னா அது கிழமானாலும் சைக்கிள் ஓட்டி கத்துக்காது. என்னைக்கு அந்த சைடு வீல கலட்டுறியோ அன்னைக்கு தான் உன் புள்ள சைக்கிள் ஓட்ட கத்துக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆமென். ஆமென்.
ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా நம்ம என்ன செய்யறது మనం ఏం ஆமா, చేస్తామంటే அத டைட் ஆக்கி விட்டுறது దాన్ని టైట్ గా உள்ள விழுந்துற கூடாது బిడ్డ కింద పడకూడదని ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా லாஸ்ட் அது பைக்கையும் లాస్ట్ అది 3 வீலர் பைக் தான் ஓட்ட வேண்டிய வரும் అన్ని బైకులు ఆ తోలవలసి ஏன்னா அதுக்கு பேலன்ஸ் கிடைக்காது బ్యాలెన్స్ దొరకదు ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా அப்போ అప్పుడు எப்ப அந்த சேஃப்டி அந்த சைடு வீல் கலட்டப்படுதோ ఎప్పుడు ఆ సైడ్ వీళ్ళు తీస్తారో அப்பதான் பிள்ளை சைக்கிள் ஓட்ட படிக்கும் అప్పుడుదా బిడ్డ సైకిల్ తోలేదని నేర్చుకున్నా ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా விழுந்துட்டா மருந்து போடு పడిపోతే మంది சைக்கிள் அவன் ஒதுக்க மாட்டான் அடுத்த நாள் திருப்பியும் எடுப்பான் సైకిల్ ని వాడు ఉడిడు మళ్ళీ ఎత్తుతుడు ஹalleluya హల్లెలూయా ஹalleluya இதே இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ఇదే మన జీవితం అనేది ஆமா பசியா விட்டுறது இல்ல ఆంకిలిగా ఉడిసేలేదు என் புள்ள பசி தாங்காது బిడ్డ ఆంకిలికి తడుచుకోదు ஆமென் ఆమేన్ பட்டினி போட்டு பழக்கு పస్తుకి వేసి చూడి முட்டி போடலையா முட்டி போட்டு பழக்கு ముట్లు లేదంటే ముట్లు వేయమని చెప్పు ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஜெபிக்காட்டு சோறு போடாத ప్రార్థించలేదంటే అన్నం వేయొద్దు ஆமா சபைக்கு வரும்போதே டிஃபன் பாக்ஸோட வராத கொன்னே போடுவேன் ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్ சபைக்கு வரும்போதே அங்க பேக்ல அடிச்சிட்டு வர்றது ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా அது என்னமோ தெரியல நம்ம எங்க சபை எடுத்தாலும் பக்கத்துல ஒரு பேக்கரி வந்துருது ஆமென் ఆమేన్ ஹalleluya పిల్లరా நம்முடைய நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம் அது முக்கியம் మనం ఎట్లా బిడ్డల్ని సాంక్తామా అదిదా ఇంపార్టెంట్ ஆமா இத சொல்லும்போது நம்ம எஸ்கேப் ஆகிட கூடாது దీన్ని చెప్పేసి మనం ఎస్కేప్ ஆமா பிள்ளை வளர்க்கறத நம்ம முதல்ல எப்படி இருக்கிறோம் அது முக்கியம் మనం ఫస్ట్ లో ఎట్లా ఉంటామని అది చూడాలి நம்முடைய முழங்கால்களில் காய்ச்சிருக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும் మన ముట్టుల్లో కాసిండే కాయ అని వాళ్ళు அத చూడాలి பார்த்து அவன் முட்டி போடணும் దాన్ని చూసి వాడు ముట్లు వేయాల நாம முதலாவது நம்முடைய முழங்கால்கள் பலப்படணும் ఫస్ట్ లో మనం ముట్లు బలపడాలా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஏன் இந்த முழங்கால் முடங்கிடும் యాల ఈ ముట్లు ముడంగల్ల ஏன் முழங்கால் பலப்படணும் యాల మన ముట్లు బలపడాలి ஒரு 5 காரியம் பார்க்க போகிறோம் வேகமாய் 5 కార్యాలు చూడబోతాం ஒன்று ఒకటి முழங்கால் பாதுகாப்பு ఆ ముట్లు అనేది మనకు సేఫ్టీ ஆமென் అవును ஹalleluya హల్లెలూయా உன் வாழ்க்கையில பாதுகாப்பு யானை முடி இல்ல మీ జీవితంలో మనకు సేఫ్టీ ஆமா யானை முடி வச்ச மோதிரம் இல்ல ఆ యాన ముడి ముట్టి పెట్టిన ఆ ఉంగరం ஆமா కాదు கரடி முடி கட்டின மோதிரம் அல்ல కరడి ముడి పెట్టిన మోதிరం కాదు கழுத்திலையும் இடுப்புலையும் கையிலையும் போடுற கருப்பு கயர் அல்ல ఆ మొలతాళ్ళలో సైడ్లో కట్టే తాయితాలు కాదు உன் பாதுகாப்பு உன் முட்டி தான் నీకు సేఫ్టీ అనేది నీ ముట్లు ஹalleluya హల్లెలూయా முட்டி போடுறவனை சிங்கம் கூட வாய் திறக்காது నువ్వు ముట్లు వేస్తే నీకు ముందు ఆ ఇది కూడా నోరు తెరీదు ஹalleluya హల్లెలూయా முட்டி போடுறவனுக்கு விரோதமாய் முட்டி போடுறவனை தூக்கி எதிர சிங்கத்துக்கு வாயில கொடுத்தா கூட சிங்கத்தின் வாய் கூட திறக்காது முட்டி போடுகிறவனுக்கு முன்னால் ముట్లు వేసేవాడిని తూకి ఆ సింగం కబిల వేస్తేనే వాడిని ఏమీ ముట్టదు అది தாயத்தை கட்டிட்டு போய் நின்னு பாரு తాయితం కట్టుకొని పోయి ముందు చూడు. தெருநாயே உன்னை ஓட ஓட வரட்டும் కుక్కనే నిన్ను తరిమి కోరుకును ஆமென் ஹalleluya హల్లెలూయా ஒரு தெருநாய்கிடமிருந்தே உன் தாயத்து உன்னை காக்காது ఆ ఈది కుక్కనే నిన్ను అది కాయదు ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా யானை முடியும் கரடி முடியும் ఆ ఎంటికల ముడిల్లో உனக்கு பாதுகாப்பு இல்ல மானிட வர்க்கமே నీకు రక్షింపు లేదు మనుషుల్లాలా ஹalleluya హల్లెలూయా ஒரு முடியால் உன்னை பாதுகாக்க முடியும் என்றால் ఒక ఎంటికలో నిన్ను కాయవాలంటే உன்னை விட నిన్ననా தரம் கட்ட ஒரு அறிவு ஜீவி இந்த உலகத்திலே கிடையாது బుద్ధి లేని జీవియం ఈ భూలోకంలో ఎవరు ఉండడు ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya 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 வர மாட்டேங்குதே ஆமென் ఆమేన్ யார் கையிலயாவது கிடந்தா இப்பவே கலட்டி போட்டுரு శైల్ ఎవరిలోనే ఉంటే ఇప్పుడే తీసేయండి ஆமென் ఆమేన్ அதுல கலட்டின ஒரு ஆளு ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా அன்பு சகோதரா ప్రీతి సహోదరా முட்டி உன்னுடைய முட்டி பலப்பட்டென்றால் నీ ముట్లు బలపడుతుందంటే உன் பாதுகாப்புக்கு ஒன்றுமே தேவையில்லை నీ రక్షణకి ఏమీ కావాల్సింది లేదు ஆமென் ఆమేన్ ஹalleluya எடுத்து வாசிக்கலாம் தானியேல் 6:10 தானியேலோ என்றால்
அறிந்த போதிலும் ம், ஆ, 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 படியே, ஆ, ஆ, ஹalleluya, ஆமென், ఆమేన్ ஆமென். ఆమేన్ தானியேலுடைய முழங்கால், దానియేలు ఒక ముట్లు ஆமென். ఆమేన్ தேசத்துல பிரச்சனை தான், దేశంలో సమస్యలతో ராஜா கையெழுத்து போட்டாயிற்று, రాజా సంతకం పెట్టేయింది ஆனாலும் అవుతే தன்னுடைய முத்தியை அவன் பலப்படுத்துகிறான். తన ముట్టుని వాళ్ళు బలపరుస్తాడు தினமும் தான் செய்து வந்தபடியே 3 வேளை దినము వాడు చేసింతారనే எருசலேமை நோக்கி ஜன்னலை திறந்து యెరూషలేం చూసి తన విండోని கரங்களை உயர்த்தி முட்டியில் நின்று ஆண்டவரை ஜெபிக்கிறான், తన శైలిని పైకెత్తి దేవుని దగ్గర ప్రార్థిస్తాడు ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான். దేవుణ్ణి స్తోత్రిస్తాడు என்ன நடந்துச்சு? ఏం జరిగింది 22 23 வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, ஆ, ஆ, போதும் போதும் போதும். ஆமென். ஆமென். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான். ஹalleluya, హల్లెలూయా ஹalleluya, హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా தலையில ஒரு துண்டை போட்டுட்டு போனா தெருநாய் கூட நம்ம விட மாட்டேங்குது. తలపైన ఒక బట్ట వేసుకొని పోతే ఈది కుక్కలు కూడా మనం ఉడ్చేయలేదు ஹalleluya. హల్లెలూయా கையில ஒரு கம்ப கொண்டு போனா தெருநாய் நம்ம விடாது. శైలిలో కట్టెత్తుకొని పండి ఆ కుక్కలు మరుగును ஆனா முட்டி போடுற ஒரு பிள்ளைக்கு விரோதமாய் ముట్లేసే ఓ బిడ్డకు విరోధంగా சிங்கங்கள் வாயை திறந்தால் கூட సింహాలు నోరు తెరిస్తే కూడా அந்த வாய்களுக்கும் காப்பாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ఆ నోట్లను కాపాడించే దేవుడు మనతో ఉన్నాడు ஏங்க முட்டி போடணும்? ఏల ముట్లే ஏன் நம்முடைய முழங்கால் பலப்படணும்? ఏల మన ముట్లు బలపడాలా நமக்கு வருகிற ஆபத்து எதுவென்றாலும் మనకు వచ్చే ఆపత్తులు ఏదిగా ఉంటే நம்முடைய முழங்கால் நம்மை காக்கும். మనల్ని మన ముట్లు కాసును முட்டி போடுகிறவனை தேவன் சிங்கத்துக்கு கையில கிடைச்சா கூட காப்பாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ముట్లు వేసేవంటే సింగల్ కూడా మనల్ని కాపాడడానికి మన దేవుడు మనల్ని 28வது வாக்கியம் சொல்லுது, 28వ వాక్యం ராஜாக்கள் மாறினார்கள். రాజాలు మారిరి பாபிலோனில் ராஜாக்கள் மாறினார்கள். బాబిలోన్ లో రాజాలంతా పోయారు ஆமென். ఆమేన్ ஆனால் అవుతే தானியேலின் காரியமோ, ஹalleluya, హల్లెలూయా ஹalleluya, హల్లెలూయా ஆமென். ఆమేన్ முட்டி போடுற பிள்ளை ముట్లేసే బిడ్డలు உன் சூப்பர்வைசர் மாறலாம், నీ సూపర్వైజర్ మారొచ్చును ஏன் நீ கம்பெனியே மாறலாம், నీ కంపెనీ ஆனா మారొచ్చును முட்டி போடுற பிள்ளை ముట్లేసే బిడ్డలకు நீ எந்த கம்பெனியில் போனாலும், నువ్వు యా కంపెనీకి పోతేను நீ எந்த ஏரியாவுல ஷாப் எடுத்தாலும், నువ్వు యా ఏరియాలో అంగిడి நீ పెడతాను எந்த ஏரியாவுல பிசினஸ் பண்ணினாலும், నువ్వు ఎక్కడ బిజినెస్ చేస్తేను முட்டி போடுகிற பிள்ளையின் காரியம் ஜெயமாய் மாறும். ముట్లు వేసే బిడ్డలి కార్యము జయంగా అవును ஹalleluya. హల్లెలూయా எவ்வளவு பேர் எதிராய் எழும்பினார்கள், ఎందరు ఎదురుగా లేస్తేను எவ்வளவோ பிரபுக்கள் எழும்பினார்கள் ఎన్ని రాజాలు ముందు వచ్చాను தானியேலை ஒழித்து விட வேண்டும் என்று, దానియేలుని చేసేవాళ్ళని தானியேலுடைய அந்த பதவியை பறிக்க வேண்டும் என்று దానియేలుకు వచ్చిన ఆ ఇదిని அவன் చేసేదని உயிருக்கே உலை வைத்தார்கள். వాని ప్రాణానికే తగ్గించాడు ஆனால் అవుతే முட்டி போடுகிற ஒரு பிள்ளைக்கு விரோதமாய் ముట్లేసే బిడ్డకు విరోధంగా சிங்கமே ஒன்றும் செய்ய முடியவில்லை. సింబాలు ఏమి చేయను కాలేదు அன்பு சகோதர சகோதரி, దేవుని బిడ్డలారా உன் முழங்கால் பலப்படட்டும். నీ ముట్లు బలపడని அது உன் ஜீவியத்தில் எந்த சூழ்நிலையிலும் அது உனக்கு பாதுகாப்பாய் నీ இருக்கும். జీవితంలో అది ఎప్పుడు నీకు అది రక్షణగా ఉంటాయి முட்டி போடுகிற பிள்ளைக்கு எந்த ஆபத்திலும் ஆண்டவர் அவரே இறங்கி அவனை விடுவிப்பார். ముట్లేసే బిడ్డలకి ఆపత్తులు వస్తేనో వాళ్ళకి అతను రక్షణగానే ఉంటాడు ஹalleluya, హల్లెలూయా ஹalleluya. ஹalleluயா. சிங்க கெபிக்குள் போட்டாயிற்று. సింహ కెబిలో వేసేశారు கெபிக்கு உள்ளால் தானியேல், దాని లోపల ఉన్నాడు దావీదు கெபிக்கு உள்ளால் பசியோடு சிங்கங்கள். కెబిలో సింహాలు ఆంకిలితో ஆனால் ఉంటాయి అవుతే சிங்கத்துக்கு ஆசைதான். సింహాలకు ఆశలు ஆமென். అవును. என்ன பசியோட இருக்கு, ఎలాంటి ఆంకిలితో ఉన్నాయి ஆனா முடியல. అవుతే కాలేదు ஆமென். ఆమేన్ தானியேல் சொல்றார், దానియేలు చెప్తాడు ராஜாவே, రాజా தேவ தூதர்கள் எங்க இறங்குனாங்களா? దేవ దూదర్లు ఆడ దిగారు கெபிக்குள்ள யாரு கூட? కెబిలో ఎవరి జతలో தானியேலு கூட. దానియేలు జతలో ஆமென். మేన్ ஹalleluya, హల్లెలూయా ஆமென். అవును அப்ப நான் விசுவாசத்துல இப்படியாய் சொல்றேன், విశ్వాసంలో ఈ తర చెప్తాము தானியேல் சிங்க கெபிக்குள்ள அங்க தூக்கி போடும் போதே
கூடவே தேவதூதர்களும் போயிருக்கிறாங்க. దానియేలు సింహ కెబిలో ఎత్తేసినప్పుడు వాళ్ళ జతలనే దూదర్లు వచ్చిండారు. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஆமென். அந்த சீனை நினைச்சுக்கோங்க. సీన్ చూసుకోండి అట్లే ஆமென். మనసులో. ఆమేన్. நான் விழுறேன், నేను పడతాను, என் கூடவே தூதர்கள். జతలనే దూదర్లు వాళ్ళు. ஆமென். ఆమేన్. இப்ப நான் கீழே ரீச் ஆயிட்டேன் கெபிக்குள்ள. కెబి కింద లోపల పోయేచ్చాము. இப்ப அந்த பக்கம் யார் இருக்கா? ఆ పక్క ఎవరున్నారు? சிங்கம். இந்த பக்கம் సింహులు, ఈ పక్క சிங்கம். సింగాలు. இதுங்களுக்கு ஆசை దీనికి ఆశలు என்ன సాப்பிடணும்னு. తినాలని. ஏன்னா நல்ல அழகான நல்ல புஷ்டியான வாலிபன். బాగుండేవాడు దానియేలు. ஆமென். ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. சாப்பிட்ட நல்லா இருக்கும், తింటే బాగున్ను. ஆசைதான். ఆశలు ஆனா అవుతే இடையில ஒரு ஆள் நிக்குது. మత్తిలో ఒక మంచి నిలుస్తాడు. ஆமென். ఆమేన్. யார் நிக்கிறா? ఎవరు నిలుస్తారు? தேவ தூதர்கள். దేవుని దూదర్లు. ஆமென். ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இதுதான் தேவ பிள்ளையின் ஆசீர்வாதம். దేవుని బిడ్డ ఒక ఆశీర్వాదం. முழங்கால் போடுகிறவனுடைய ஆசீர்வாதம், ముట్లు వేసేవని ఒక ఆశీర్వాదం. ஜெபிக்கிற பிள்ளையுடைய ஆசீர்வாதம். ప్రార్థించే బిడ్డల நீ ఆశీర్వాదాలు. எந்த பிரச்சனையில் சிக்கிவிட்டாலும், నువ్వు యా సమస్యలో సిక్కుకొంటేనో, நீ தனியாக அல்ல, உன்னோடு தேவன் இருக்கிறார். నువ్వు తనిగా లేదు, నీతో దేవుడు ఉన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஒன்று, ఒకటి முழங்கால் படியிடு. முழங்கால் ముట్టిలో உனக்கு பாதுகாப்பு. నీకు రక్షణ. ரெண்டு, రెండోది முழங்கால் உனக்கு ஆசீர்வாதம். నీ ముట్లు నీకు ఆశీర్వాదము. ஆமென். ఆమేన్. முழங்கால் உனக்கு ஆசீர்வாதம். ముట్లు నీకు ఆశీర్వాదము. நீ எவ்வளவு முட்டி போடுகிறவனா இருக்கிறாயோ, నువ్వు ఎంతకు ఎంత ముట్లు వేసేవాడుగా நீ ఉంటావో, ஜெபிக்கிறவனா இருக்கிறாயோ, ప్రార్థించేవాడుగా ఉంటావో, அந்த அளவு உன்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். అంతకంత నీ శైలి ప్రయాసాలు నీకు ఆశీర్వాదం పొందును. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆதியாகமம் 26:12. ఆదికాండం 26:12 చదువుతాము. ఆదికాండం 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். ఆమేన్. எல்லோரும் விதைக்கிறோம். అందరూ వేస్తాము. இதுல என்ன விசேஷம்? దీంట్లో ఏం విశేషం అంటే, விசேஷமே தேசம் முழுவதும் பஞ்சம். విశేషం అంటే దేశాలు నిండా కష్టాలు. அதுதான் விசேஷம். అదే పని. பஞ்சம், பசி, பட்டினி. నిండా ఆంకిలు இதில் కష్టాలు. ஒருவன் தைரியமாய் கொண்டு விதை விதைக்கிறான். ధైర్యంగా తన ఇత్తులైతే భూమిలో వేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பார்ப்பவர்களுக்கெல்லாம் அவனை கிறுக்கம் போல தெரியும். చూసేవానికంతా వాడిని పిచ్చివాడుగా చూస్తారు. என்ற அடிக்கிற வெயில்ல நம்ம ஊர்ல మన ఇంట్లో ఊర్లో நல்ல வெயில் அடிக்கிற ஏப்ரல் மாசத்துல போய் யாராவது நெல்லு போடுவாங்களா? நெல்லோ தானியமோ ஏதாவது போடுவாங்களா? బాగా ఎండ కాస్తా ఉండే ఏప్రిల్ నెలలో పోయి మన ఒడ్లు అది ఇది ஒண்ணும் போட மாட்டாங்க. அதுக்கு வெயிலுக்கு முன்னாடியே அறுத்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. అన్నిటిని కోసి అన్నిటిని ఎత్తుకొనేస్తారు. ஆமென். ఆమేన్. இப்ப ஒருத்தன் ஏப்ரல் மாசம் நல்ல வெயில். ఏప్రిల్ నెలలో నిండా బాగా ఎండ. ஆமா 107 டிகிரி ஃபாரன்ஹீட் அடிக்குது. 107 డిగ్రీలు కొడతా ఎండ. இப்ப போய் ஒருத்தன் உழுதுட்டு நிக்கிறான். ఇప్పుడు పోయి మడక దున్నుకొని ఉంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஊர் என்ன செய்யும்? ఊరు ఏం చెప్పును? ராமசாமி நல்லாதான் இருந்தான். వాడు బాగానే ఉన్నాడప్ప. ஆமென். அந்தோணிமுத்து நல்லா இருந்தான். వాడు అందోని బాగానే ఉన్నాడు. நேத்தைக்கு வரைக்கும் நல்லா இருந்தான். నిన్న దాకా బాగున్నాడు. என்ன ஆச்சோ தெரியல. ఏమైనో తెలియదు. காலையில இந்த வெயில்ல போய் உழுதுகிட்டு நிக்கிறான். పొద్దున్నే వాడు ఈ ఎండలో పోయి వాడు మడక దున్నుతా ఉన్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்படி ஊர் தூற்றியதின் மத்தியில் ఈ తర ఊర్లు வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அறுவடை செய்தான். వేదం దేవుని వాక్యం చెప్తా ఈసాకు அந்த వాడు பஞ்சத்தில் 100 కోశాడు. மடங்கு அறுவடை செய்தான். ఆ కష్టాలను 100 అంతు వాడు కోశాడు. எப்படி ఇవனால் ஆசீர்வதிக்கப்பட முடிந்தது? ఎట్లా వీనికి ఆశీర్వాదాలు వచ్చా? ஈசாக்கு ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ఈసాకు జెబించేవాడుగా ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. 25 21 வாசிங்க. ஆதியாகமம் 25:20. போதும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அவனுடைய எல்லா காரியத்திற்காகவும் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். వాడికి అన్ని కార్యాల్లో వాడు ప్రార్థించేవాడుగా ఉన్నాడు. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. పక్కల చేయి చెప్పండి. ஈசாக்கு ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ఈసాకు ప్రార్థించేవాడుగా ఉన్నాడు. ஆசீர்வதிக்கப்பட்டான். ఆశీర్వాదం అందుకున్నాడు. ஆமென். ఆమేన్. ஞாபகப்படுத்துறதுக்கு
ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதியும் பாட்டெல்லாம் பாடுவோம். ఈసాకుని 100 అంతస్తు ఆశీర్వదించిన తర నన్ను ఆశీర్వదించు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే ஈசாக்கு ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ఈసాకు ప్రార్థించేవాడుగా ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ ஒரு ஜெபிக்கிற பிள்ளைதான் ఒక ప్రార్థించే బిడ్డదా அந்த வறட்சியிலும் அவனால் விதைக்க முடிந்தது. ఎండ కాలంలోనే వాళ్ళు వేశాడు. அந்த விதைத்த விதைக்கு அறுவடை எடுக்க முடிந்தது. యేసుని ఇత్తులకు వాడు కోశాడు. వాడు அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా ஜெபிக்க மறந்து விடாதே. ప్రార్థించేదానికి మరి కూడాదు. ஆமென். ఆమేన్. ஜெபிக்கிற பிள்ளையால் தான் ప్రార్థించే బిడ్డదించదా நீ செய்கிற கையின் பிரயாசங்களில் பலனை அனுபவிக்க முடியும். నువ్వు చేసే పనిలో నీకు ఆశీర్వాదాలు వచ్చును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 26 இரண்டாவது வாக்கியம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஆ ஆ ம் ம் ஆ ஆமென். போதும். ஹல்லேலூயா. హల్లెలూయా. மீண்டும் கர்த்தர் ஈசாக்குக்கு முன்னால் வருகிறார். మళ్ళా ఈసాకుకు ముందు దేవుడు వచ్చి నిలుస్తాడు. தரிசனமாகி. దర్శనం అవి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 24வது வாக்கியம் வாசித்தீங்கன்னா அங்கு மீண்டும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். 24వ వాక్యం చదివితే మళ్ళా దేవుడు వానికి ముందు వచ్చి దర్శనం చేస్తాడు. எப்படி ஒரு మనిషిனுக்கு இவ்வளவு ஆண்டவரோடு ஒரு உறவு? మనిషికి ఎట్లా దేవునికి ఒక ఇది వాళ్ళకి సొంతము. அவன் முட்டி மடங்குவதா? వాడు ముట్లేసిన దాని నుంచి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా அப்போ ఇప్పుడు நாம ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தால், మనము ప్రార్థించే బిడ్డగా ఉంటే, நாம வறட்சியான காரியத்திலும் ఎండిపోయిన కార్యముల్లోను வனாந்தரத்திலும் అడవిలోను ஜெபிக்கிற பிள்ளைக்கு வழி உண்டு. జపించే బిడ్డలకు దారిలు ఉంటాయి. ஆமென். ఆమేన్. ஈசாக்கு வறட்சியில் தான் விதைத்தான். ఈసాకు ఎండిపోయిన భూమిలో ஆனால் அவன் தேவனோடு அந்த ஜெபத்துல இசைந்திருந்ததால், వాడు దేవునితో వానికి ఆ ప్రార్థనలో ఉండిందని, தேவனோடு இணைந்திருந்ததால், దేవునితో చేరి ఉండిందని, அவன் கையின் பிரயாசங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்து கொண்டே இருந்தார். వాని చేసిన ఫలాలకంతా దేవుడు ఆశీర్వాదాలు ఇస్తానే ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப 2 అప్పుడు రెండో முழங்கால் ముట్లు நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். మనకు ఆశీర్వాదాలు ఇచ్చును. ஆமென். ఆమేన్. 3 మూడోది முழங்கால். ముట్లు முழங்கால் ముట్టిలు நீதியின் பாதையில் உன்னை நடத்தும். నీతిలో దారిలో నిన్ను నడిపించును. ஆமென். ఆమేన్. முழங்கால் முடங்கியவன் ముట్లు వేసేవాడు வழி தவற மாட்டான். దారిలు తప్పుడు. அவன் வாழ்வில் சறுக்குவதில்லை. వాని జీవితంలో వాడు జరిగి పడడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சிம்சோன். சிம்சோனுடைய வாழ்க்கையில் సిమ్సోన్ ఒక జీవితంలో நான் நேத்துக்கு இத படிக்கும் போது ஃபுல்லா பார்த்தேன். చదివినప్పుడు எங்கேயாவது சிம்சோன் ஜெபித்தான் என்று இருக்கிறதா? ఎక్కడైనా సిమ్సోను వాడు ప్రార్థించినోడా అని நல்ல கவனிங்க. இதுதான் நம்முடைய ஜீவியம். ఇదే మన జీవితం. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜீவியம் இருக்க கூடாது. మన జీవితంలో ఈ తర జీవియం ఉండకూడదు. இவன் அபிஷேகிக்கப்பட்டவன், వీడు అభిషేకం పొందుకున్నాడు, கர்த்தருக்காய் முன்குறிக்கப்பட்டவன், దేవుని కోసం ముందు చెప్పినవాడు, தன்னுடைய ஜனத்தை விடுவிப்பதற்காய் முன்குறிக்கப்பட்டவன், తన జనాల్ని రక్షించడానికి ముందు పరిచినవాడు, நசரேனாய் வளர்க்கப்பட்டவன், నస్రేనగా సాంకినవాడు, நல்ல ஜெபிக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், బాగా ప్రార్థించే తల్లి తండ్రికి పుట్టినవాడు. அவனுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் ஜெபம் இருந்தது. వాళ్ళ తల్లి తండ్రి జీవితంలో ప్రార్థనలు ఉండింది, ஜெபம் இருந்தது, ప్రార్థనలు ఉండింది. ஆனால் అవుతే சிம்சோனுடைய வாழ்க்கையில் எங்குமே அதை நாம் பார்க்க முடியவில்லை. సిమ్సోన్ ఒక జీవితంలో వాడు ఎక్కడ ప్రార్థించిండాడని ఏమీ చూడలే. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் நடத்துகிறார், அப்படியே போறான். దేవుడు నడిపిస్తా ఉన్నాడంటే ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அவனோடு இருந்தபடியால் அவன் பராக்கிரமங்களை செய்கிறான். ఒక్కొక్క కార్యాల్లో దేవుడు అంత ఉండిందా నుంచి పరాక్రమ இதே காரியத்தை இயேசுவும் செய்தார்.
ఇదే కార్యము యేసును చేశాడు. ஆனால் అయితే இயேசு நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். యేసు ఒక ఎగ్జాంపుల్ మనకు చూపించాడు. சிம்சோனும் நசரேயனாய் முன்குறிக்கப்பட்டவன். సిమ్సోను నస్రనిగా వాడు ముందు చెప్పినవాడు. இயேசுவும் நசரேயனாய் முன்குறிக்கப்பட்டவன். యేసును నస్రనిగా ముందు చెప్పినవారు. சிம்சோன் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்பதற்காய் அனுப்பப்பட்டவன். సిమ్సోన్ ఇశ్రాయేలు జనాల్ని రక్షించేదానికి పంపినవాడు. எழுப்பப்பட்ட நியாயாதிபதி. లేపిన ఒక న్యాయాధిపతి వాడు. இயேசு இந்த மானிடத்தை ரட்சிப்பதற்காய் கொடுக்கப்பட்ட மெசியா. యేసు ఈ మనుష్య కులాల్ని రక్షించేదానికి పంపినవారు. சிம்சோனை ஆவியானவர் நடத்தினார். సిమ్సోన్ని ఆత్మైనోడు నడిపించాడు. இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் நடத்தினார். యేసు క్రీస్తువును ఆత్మైనోడు నడిపించాడు. ஆனால் అయితే சிம்சோனால் அவன் அனுப்பப்பட்ட லட்சியம் நோக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை. సిమ్సోన్ని పంపిన గురిని వాడు నడిపించలేదు. ஆனால் இயேசு நிறைவேற்றினார். యేసు అయితే దాన్ని చేసి ముగించాడు. காரணம் கெத்செமனே தோட்டத்தில் கடைசியாய் ஒரு முட்டி போட்டார். ఏలంటే గెత్సేమనే తోటంలో వాడు ఒక ముట్లేశాడు యేసునాను. ஹalleluya. హల్లెలూయా. அநேக இடங்களில் நாம் இயேசுவை குறித்து பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கும்படி ஒலிவமலைக்கு போனார். ఎన్నో దీంట్లో మనం యేసుని చూస్తాము. అతను அவர் ஜெபிக்கும்படி தனியாக போனார். అతను ప్రార్థించేదని తనిగా పోయాడు. தன்னுடைய மரண வியாகுலத்திலும் తన మరణ వ్యాగులములను தன்னுடைய முழங்கால் முடங்க அவர் விடவே இல்லை. తన ముట్లు ముడిగేదానికి అతను ఉడిలేదు. ஹalleluya. హల్లెలూయా. முடக்குவதை அவர் விடவே இல்லை. ముట్లేసేదానికి మరి கெத்செமனே தோட்டத்தில் గెత్సేమనే తోటంలో தன்னுடைய பிராண வேதனையிலும் తన ప్రాణ వేదనలో தன்னுடைய ஜீவன் போகக்கூடிய அவ்வளவு அந்த வேதனையின் மத்தியிலும் తన ప్రాణం పోయే ఆ మత్తిలను கெத்செமனே தோட்டத்தில் விழுந்து ஜெபித்தார். ఆ తోటములో అతను పడి ప్రార్థించాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அந்த ஜெபம் ఆ ప్రార్థన சிம்சோனுடைய வாழ்க்கையில் இல்லை. సిమ్సోన్ ఒక జీవితంలో లేదు. அப்போ ரெண்டு பேரும் ஒரே காரியத்துக்காய் அனுப்பப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். ఇద్దరు ఒకే కార్యానికి పంపిన వాళ్ళు. ஆனால் ஒருவர் இயேசு நிறைவேற்றினார். ఒక్కడు యేసు చేసి ముగించారు. சிம்சோனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. సిమ్సోన్ వాళ్ళ వల్ల అవనలేదు ఆ పని. ஹalleluya. హల్లెలూయా. காரணம் ఎలంటే அவனுடைய வாழ்வில் இருந்த ஜெப குறைவு. వాని జీవితంలో ప్రార్థనలు లేదు. அவன் எங்கும் ஜெபித்ததாய் வேதம் சொல்லவே இல்லை. ఎక్కడ వాడు దేవుని గురించి கடைசியாய் ஒரே ஒரு ஜெபம் ஜெபித்ததாய் வேதம் சொல்லுகிறது. కొనిలో ఒకే కిత ప్రార్థించిందాయని దేవుని వాక్యం చెప్తాయి. எங்க? ఇక్కడ சாவும்போது. సచ్చినప్పుడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நான் அதை வாசித்த போது చదివినప్పుడు ஒரு காரியம் தென்பட்டது. దాంట్లో కార్యం చెప్పింది. அப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் இருந்திருந்தால் సిమ్సోన్ ఒక జీవితంలో ప్రార్థన இவன் ఉంటే தவறி இருக்க மாட்டான். వాడు తప్పిండుడు. ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் தவறினான், ஆனால் ஜெபம் இருந்தது, மீண்டு விட்டான். దావీదు జీవితంలో తప్పులు ఉండింది, అయితే వాడు ప్రార్థించినప్పుడు తప్పుకొన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ எங்க யார்கிட்ட ஜெபம் இருக்கிறதோ ఎక్కడ ఎవరి దగ్గర ప్రార్థన ఉంటాయో அவன் வீழ்வதில்லை. వాడు పడేలేదు. ஆமென். ఆమేన్. அவன் தவறுவதில்லை. వాడు తప్పేలేదు. அவன் வாழ்வில் சறுக்குவதில்லை. వాని జీవితంలో జరిగేలేదు. ஹalleluya. హల్లెలూయా. தாவீது சறுக்கிய போதும் దావీదు జరిగినప్పుడు அதை அறிவுறுத்திய போது உடனே விழுந்தான். దానికి వాని చెప్పినప్పుడు వాడు தேவ తక్షణం சமூகத்தில் விழுந்து புரண்டான். దేవుని సమూహంలో పడి ஆமென். పొల్లినాడు. ఆమేన్. அதனால் மீண்டும் அவன் வெற்றி அடைந்தான். దాని నుంచి మళ్ళా వాడు జయం అందుకున్నాడు. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, அப்போ ఇప్పుడు ஜெபிக்கிற முழங்கால் ప్రార్థించే முழங்கால் ముట్లు உன்னை சரியான பாதையில், தேவனுடைய நீதியின் பாதையில் உன்னை நடத்தும். నిన్ను సరి అయిన దారిలో, దేవుని దారిలో నిన్ను நீ నడిపించును. சறுக்குவதில்லை வாழ்வில். నువ్వు జరిగి పడేలేదు నీ జీవితంలో. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. சிம்சோனுடைய வாழ்க்கையில் సిమ్సోన్ జీవితంలో அந்த முழங்கால் இல்லாதபடியால் ఆ ముట్లు లేని దాని నుంచి அவன் அநேக முறை சறுக்கினான். ఎన్నో కితాలు వాడు జరిగి పడాడు. ஹalleluya. ஆனாலும் அவன் உணரவில்லை. అవుతాను వాడు తెలుసుకోలేదు. சறுக்குகிறான், జరుగుతాడు, உணரவில்லை. వాడు తెలుసలేదు. ஆமென். ఆమేన్. கடைசி அதே போலவே மாட்டிக்கொள்ளுகிறான். కొనేలో అదే తర వాడు సిక్కుంటాడు. ஆமென். అవును. அதே போல ஒரு மெத்தனம். వాడు అదే తర మదనంగా ఉంటాడు. நமக்கும் சில பேருக்கு இந்த மெத்தனம் வந்துவிடும். కొందరికి మనకు ఈ మత్తనం వస్తాయి. 2 நாள் ஜெபிக்காட்டும் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தானே வண்டி போகுது. 2 దినాలు ప్రార్థించలేదంటే పర్వాలేదు, బాగానే ఉంటాం, పోతాం. ஆமென். ఆమేన్. ஏதோ ஒரு நாள் டயர்ட்ல படுத்துட்டோம். ఒక దినంలో టైర్డ్లో పనుకుంటమే. ஆமென். ఆమేన్. ஜெபம் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ప్రార్థన ఒక 10 నిమిషాలు అయిపోయింది. இன்னொரு நாள் இன்னும் கொஞ்சம் சோர்வு.
ఇంకొక దినం మళ్ళా సుస్తవుతాయి. கொஞ்சம் படுத்துட்டோம், కొంచెం పనుకొనేస్తుంది, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 5 నిమిషాలు అయిపోయా அப்புறம் అనేక ஒரு சேஞ்சஸும் இல்ல. ఏమీ లేదు. நமக்குள்ள ஒரு மெத்தனை வந்துரும். మనకులో ఒక ఇది వచ్చేస్తాయి, గౌరవం. இட்ஸ் ஓகே, పర్వాలేదు ప్రార్థించలేదంటేను. ஹலோ, ஆமாவா இல்லையா? అవునా లేదా? ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. இந்த மெத்தனம் தான் சிம்சோனை வீழ்த்தியது. ఈ நல்லா మెత్తనం புரிஞ்சுக்கோங்க. అనేది సింసోన్ కింద పడేదానికి కారణము. இவன் என்ன செய்தான்? ఏం చేశాడు? கடைசி அவனை கட்டும் போது என்ன செய்தான்? కణిలో వాడిని కట్టినప్పుడు ఏం చెప్పాడు? வழக்கம் போல் எழும்புவது போல் எழும்பினான். మామూలుగా లేసే తర లేచాడు, ஆனால் అవుతే எழும்ப முடியல. లైన్ కాలేదు వాని వల్ల. இந்த மெத்தனம் தான் நமக்குடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ఈ మెత్తనం అనేది మన జీవితంలో రాకూడదు. ஆமென். అవును. தாவீத பாருங்க, దావీదుని చూడండి, சாகர வரைக்கும் సచ్చేదాకా ஆமென் ఆమేన్ விடவே இல்ல. విడినే లేదు. தானியேல் దానియేలు என்ன நடந்தாலும் ఏం జరిగితేను ஜெபத்தை விடல. ప్రార్థనని విడిలేదు. ஆமென். అవును. இனி நடக்க போகிற காரியங்களை அன்றே கண்டான் தானியேல். ముందు నడే కార్యాలని ఆబద్దే తలిసి చూపాడు. ஆமென். అవును. யோவானுக்கு முன்பாகவே கண்டுவிட்டான். యోవానికి ముందుగానే అతను చూసేశాడు. ஹalleluya. హల్లెలూయా. இயேசுவின் அரசாட்சியை, యేసు రాజరిగం ஆமென், இனி நடக்க போவதை, ఇంకా జరిగిపోయేదని. ஹalleluya. హల్లెలూయా. அவ்வளவு ஜெபம் ஒரு மனிதனை வெற்றியாளனாக்கும். అంత ప్రార్థన ఒక మనిషిని జయంగా మార్చును. ஆமென். ఆమేన్. சிம்சோன் வீழ்ந்தான், సింసోన్ పడాడు, யோசேப்பு ஜெயித்தான். యోసేపు జయించాడు. ஆமென். ఆమేన్. ஒரே காரியம், ఒకే కార్యము. சிம்சோன் விழுகிறான், సింసోన్ పడతాడు, யோசேப்பு ஜெயிக்கிறான். యోసేపు జయిస్తాడు. ஆமென். ஆமென். சிம்சோன் ஜெயிலுக்கு போகல. సింసోన్ జైలుకి పోలే. ஆமென். ஆமென். ஆனால் யோசேப்பு ஜெயிலுக்கு போனான். అవుతే యోసేపు జైలుకి పోయాడు. ஜெயிலுக்கு போனாலும் அவன் ஜெயித்தான். జైలుకి పోతేనే వాడు జయించాడు, இவன் வீழ்ந்தான். వీడు పడాడు. காரணம் வித்தியாசம் ஒன்றுதான், దానికి డిఫరెంట్ వైట్ దా முழங்கால். ముట్లు. ஆமென். ఆమేన్. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, உன்னுடைய முழங்கால் பலப்படட்டும். నీ ముట్లు బలపడని. முழங்கால் பலப்பட்டால் నీ ముట్లు బలపడిస్తే நீ நடக்க வேண்டிய பாதையில் நீ நடப்பாய். నువ్వు నడివలసిన దారిలో నువ్వు நீ నడుస్తూ, நடக்கிற பாதையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் నువ్వు నడిసే దారిలో నీ సమస్యలు உன் వస్తే கால்கள் இடராமல் கர்த்தர் உன்னை காப்பார். నీ కాళ్ళు తట్టకుండా నిన్ను దేవుడు కాస్తుడు. எனவே உன்னுடைய முழங்கால் பலப்படட்டும். దాని నుంచి నీ ముట్లు పడని. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இயேசு தன்னுடைய மரண நேரத்தில் கூட యేసు తన మరణ సమయాల్లో కూడా அந்த முழங்கால் தான், வேதம் சொல்லுகிறது, ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினார். దేవుని వాక్యం చెప్తాయి, దూదడు దిగి అతన్ని బలపరిచాడు. ஆமென். ஆமென். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பலத்தால் தான் இயேசு பாடுகளை சுமந்தாராம். శాస్త్రి చెప్తాడు, ఆ ఉపద్రవాల్ని అతను సహించేదానికి వాళ్ళు బలం ఇచ్చింది. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் சொன்னாரு, என்னால இத முடியல, దేవుడు దానికి ముందు చెప్పాడు, నా వల్ల కాలేదు. முடியுமென்றால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு மாற்றும், అవుతే ఈ పాత్రను అన్ని విడిచి ஆனாலும் உம்முடைய சித்தம். అవుతాను నీ ప్రకారంగా. ஆமென். అవును. அதன் பிறகுதான் தேவதூதன் இறங்கி அவரை பலப்படுத்துகிறார். దాని తర్వాత దేవుడు దిగి అతన్ని பாருங்க, బలపరుస్తాడు. அந்த பலன் தான் ఆ బలం దా அவரை అతన్ని அடுத்த நாள் மாலையில் வரைக்கும் మారదినం సాయంకాలం దాకా அவரை நடத்தியது. అతన్ని నడిపించింది. ஆமென். ఆమేన్. எதற்காய் நடத்தியது? ఏంటికి నడిపించింది? அனுப்பப்பட்ட காரியம் நிறைவேற்றும்படியா. అతన్ని అంపిన కార్యము అయ్యేదానికి. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, உன் வாழ்க்கையில நீ நடக்க வேண்டிய பாதையில் சறுக்காமல் நடக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முழங்கால் பலப்படட்டும். నీ దారిలో నువ్వు జరగకుండా ఉండేదానికి నీ ముట్లు నీకు பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, முழங்கால் பலப்படட்டும். నీ ముట్లు బలపడని, சறுக்காமல் நடக்க. జరగకుండా నడిచేదానికి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. முழங்கால் பலப்பட்டவன் ముట్లు బలపడినోడు பாட்டில பார்த்து மசிய மாட்டான். బాటిల్ చూసి వాడు పోడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆமா, சிகரெட் ஸ்மெல்ல பார்த்து அங்க வசீகரிக்கப்பட மாட்டான். సిగరెట్ ఆ స్మెల్ చూసి వాడిని ఈడిదు. ஹalleluya. హల్లెలూయా. பாவத்தை பார்த்து வசீகரிக்கப்பட மாட்டான். పాపాన్ని చూసి వానికి ఆశలు రాదు. உன் முழங்கால் பலன் இல்லாவிட்டால், నీ ముట్ల బలం లేదంటే ஆமென், అది నిన్ను ఈడ్చును, கவர்ந்து கொள்வான். నిన్ను అట్లే ఈడ్చుకొను. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని மூன்றாவது முழங்கால் ముట్లు நீதியின் பாதையில் உன்னை சறுக்காமல் நடத்தும். నీది దారిలో నిన్ను జరగకుండా చూసుకొను. 4 నాలుగోది முழங்கால் ముట్లు எழுப்புதலை உண்டாக்கும்.
నిన్ను లేపించును. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. உன்னுடைய நம்ம நினைக்கலாம் நம்முடைய முழங்கால் நம்ம ஜெபிச்சு என்னங்க நடக்க போகுது இந்தியாவுல, మనము తలుస్తాము, మనము ప్రార్థించి మన ఇండియాలో ఏం జరగబోతాయని, தேசத்துல என்ன நடந்துட போகுது, దేశంలో ఏం జరిగిపోతాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு మనిషిని காட்டுறேன். ఒక మనిషిని చూస్తాము. ஹalleluya. హల్లెలూయా. ஆதி திருச்சபையில் ఆదిలో సభలో முழங்கால் போட்ட ஒரு மனிதன், ముట్లేసిన ఒక మనిషి, அவன் முழங்கால் போட்டதின் நிமித்தம் వాడు ముట్లు వేసిన దాని నుంచి ஆதி திருச்சபையில் இயேசுவின் சுவிசேஷம் புற ஜாதிகளுக்கு போக தொடங்கியது. முதலாவது ఆది తిరుచబలో యేసుని తెలియన ఒక సమరయాలు అన్ని పోయింది. దేవుడు ஒருவனுடைய முழங்கால் ఒకడు ముట్లేసిన దాని నుంచి அப்போஸ்தலனாகிய பவுலை எழுப்பியது. అపోస్తలైన పౌలుని లేపింది. హల్లెలూయా. 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 நாம் ஒன்றும் சாதிப்பதில்லை, మనమేం చేసేలేదు. ஆனால் உன்னுடைய முழங்கால் சாதிக்கும். నీ ముట్లు అది ఏవును. உன்னுடைய முழங்கால் தேசத்தை அசைக்கும். నీ ముట్లు దేశాన్ని ఆడిపించును. ஒருவன் என்று சோர்ந்து போகாதே, ఒక్కడే అని సుస్తైపోవద్దు. ஒருவன் என்று சோர்ந்து போகாதே. ఒక్కడే అని உன் సుస్తైపోవద్దు. ஒருவனுடைய முழங்கால் నీ ఒక ముట్లు தேசத்தில் அசைவை உண்டாக்கும். దేశాన్ని எடுத்து అదిరించును. வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60வது வாக்கியம். అపోస్తలర్ పుస్తకము. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஸ்தேபான் நித்திரை அடைகிறான். స్తేఫాన్ నిద్రపోతాడు. ஆனால் நித்திரைக்கு முன்பால் அவன் ஒரு முழங்காற்படி இடுகிறான். వాడు నిద్రకు ముందు వాడు ముట్లు వేస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன நடந்ததுங்க? ఏం జరిగింది? அவன் மரித்தான், பரவாயில்லை. వాడు చచ్చిపోయినోడు పర్వాలేదు. அவன் நித்திரை அடைந்தான். వాడు నిద్ర పోయినాడు. ஆனால் అవుతే தேசத்தை கலக்கின, దేశాన్ని ఆడిపించిన, தேசத்தை கலக்கின దేశని ఆడిపించిన அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தேபானுடைய மரணம் மூலம் எழுப்பப்பட்டான். అపోస్తలర్ పౌలు స్తేఫాన మరణాల నుంచి వాళ్ళు లేపించారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஸ்தேபானை கொல்லுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தவன் பவுல். స్తేఫాన్ని చంపేదానికి వాడు ఇచ్చిన మాట వాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கொன்று அவனுடைய பாதத்தில் தான் கொண்டு போட்டாங்க துணியை. చంపి వాని బట్టలు వాని పాదాలు ఎత్తుకుని పోయేసినారు పౌలు. ஆனால் అవుతే அந்த ஸ்தேபானுடைய மரணம் అప్పుడు స్తేఫాన్ సచ్చిన మరణం பின்னாட்களில் ఈ దినముల్లో இந்த உலகத்தையே அசைத்த ఈ లోకాన్ని ఆడిపించిన ஒரு அப்போஸ்தலன் பவுல் எழும்புவதற்கு காரணமாயிற்று. ఒక అపోస్తలైన పౌలు లేచేదానికి కారణమైంది. ஹல்லேலூயா. யூதாவில் இருந்த మూడు ఉండింది. யூதாவில் இருந்த యూదాలో ఉండి இயேசுவின் நாமம், యేసు నామము, எருசலேமுக்குள் அடைக்கப்பட்டிருந்த இயேசுவின் நாமம், యెరూషలేములో మూసిపెట్టిన యేసు నామము யூதா சமேரியா என்ற புற தேசங்களுக்கு போய், యూదా సమరియా పూర వేరే దేశాలకు புற ஜாதிகளுக்கு போனது. వేరే జాతులకు పోయింది. அப்ப இவ்வளவு பெரிய மாற்றம் ఇంత పెద్ద బదలావణ ஒரு மனிதனுடைய முழங்காலில் உண்டானதென்றால், ఒక్క మనిషి ముట్టిలు நானும் நீங்களும் முழங்கால் பலப்படுத்தினால் నువ్వు నేను ముట్లు బలపడిస్తే இந்த எலக்ட்ரானிசிட்டியை அசைக்க முடியும். ఈ ఎలక్ట్రాన్ సిటీని இந்த ఆడిపించిన, பெங்களூரை அசைக்க முடியும். బెంగళూరుని ఆడిపించిన, நம்முடைய தேசம் இந்தியாவை அசைக்க முடியும். దేశం ఇండియాని என் ఆడిపించిన, முழங்கால் என்ன சாதிக்கும்? నా ముట్లు ఏమి అవును, என் முழங்கால் எதையும் சாதிக்கும். నా ముట్లు ఏంటిని చేసును. அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கட்டும். ఆ విశ్వాసం మనలో ఉంది. என் கரத்தால் சாதிக்க முடியாதது, నా శైలి అవంది, என் புத்தியால் சாதிக்க முடியாதது, నా బుద్ధిలో చేయిందాని, என் படிப்பால் சாதிக்க முடியாதது, నా చదువులో చేయిందాని, என்னுடைய டெசிக்னேஷனால் சாதிக்க முடியாதது, నా డెస్టినేషన్ లో అవందాని, என்னுடைய அதிகாரங்கள் சாதிக்காதது, నా అధికారాలు என்னுடைய முழங்கால் சாதிக்கும். నా ముట్లించి అవును, என் முழங்காலால் சாத்தியம். నా ముట్లించి అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஸ்தேபானால் அன்று ஒன்றும் செய்ய முடியவில்லை. స్తేఫాను ఆ బుద్ధి ఏం చేయను కాలే. ஆனால் అవుతే மரிப்பதற்கு முன்னால் அவனுடைய முழங்கால் சாதித்தது. సచ్చిన దానికి ముందు వాని ముట్లు సాధించింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய முழங்கால்களும் சாதிக்கும். మన ముట్లును చేయనవును. எனவே முழங்கால்களை பலப்படுத்துங்கள். దాని నుంచి ముట్లు వేయండి, முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ముట్లు వేయండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. பக்கத்துல கைய கொடுங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. నోరు తీయండి. முழங்கால் சாதிக்கும். ముట్లు వేయండి.
உன் முழங்கால் சாதிக்கும். నీ ముట్లు వేయండి. உன் முழங்கால் నీ ముట్లు இதுவரை செய்யாததை ఇదివరకు చేయిందని செய்து முடிக்கும். చేసి అవును. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஒரு ஸ்தேபானால் எழுப்பப்பட்டதென்றால், ఒక స్తేపాన్ నుంచి అవేదా నుంచి ஆதி திருச்சபை எழும்பியதென்றால், ఆ ఆది తిరుచబ లేచిందని, நம்முடைய திருச்சபை எழும்ப మన సభలు లేచేదానికి இந்த முழங்கால்கள் எவ்வளவோ போதும். ఈ ముట్లు ఎంతనో చాలు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ముట్లు బలపరచండి. ஹalleluya. ஹalleluya. ஐந்தாவது காரியம், ఐదో కార్యము முழங்கால் ముట్లు உன்னை சுற்றி இருப்பவர்களை விடுவிக்கும். నిన్ని సుట్టుల్లో ఉండో నీ రక్షింపు పొందును. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. முழங்கால் ముట్లు உனக்கு மட்டுமல்ல, నీకు మాత్రం కాదు, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அது விடுவிக்கும். నీకు సుట్లో ఉండే వాళ్ళని రక్షింపు తీసును. நீ முழங்காலில் பலப்படும் போது నువ్వు ముట్టుల్లో బలపడేనప్పుడు ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். రక్షింపు పొందుకునే ఆత్మలు రక్షింపులో వచ్చును. ஹalleluya. హల్లెలూయా. உன் வீட்டில் உள்ளவர்கள், నీ ఇంట్లో ఉండేవాళ్ళు, உன் குடும்பத்தில் உள்ளவர்கள், కుటుంబాల్లో ఉండేవాళ్ళు, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், చుట్టూలో ఉండేవాళ్ళు, உன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் నీ అక్కలో పక్కలో ఉండేవాళ్ళు உன்னால் ரட்சிக்கப்படுவார்கள். నిన్నించి రక్షింపులో వందురు. உன் முழங்கால் பலப்படணும். నీ ముట్లు బలపడని. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 అపోస్తలర్ పుస్తకము 16 25 26. 25 26 చదువుతాను. ஆ ஆ ஆ ம். கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, பூமி அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஹalleluya. హల్లెలూయా. யார் விடுவிக்கப்பட்டா? ఎవరు రక్షించింది? பவுலும் சீலாவும் மட்டுமல்ல, పౌలు శీలావు మాత్రం కాదు, கேட்டுக்கொண்டிருந்த யாவருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது. వాళ్ళు పాడిన పాటలు ఇన్కొని ఉండిన వాళ్ళు అందరూ కట్లు சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறக்கிறது. జైలు ఆ తలుపులు తానుగా తెరుచుకొని, பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருந்த செல்லு மட்டுமல்ல, పౌలు శిలావు ఉండిన ఆ సెల్ మాత్రం కాదు, சிறைச்சாலையின் அஸ்திபாரம் குலுங்கி ఆ జైలు అస్థిభారం ఆడి எல்லா வாசல்களும் திறக்கிறது. అన్ని బాకిళ్ళు తెరుచుకుంటాయి. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ உன்னுடைய முழங்கால் பலப்படும் போது నీ ముట్లు బలపడైనప్పుడు உனக்கு மட்டுமல்லாத விடுதலை, అది నీకు మాత్రం కాదు రక్షింపు, உன்னை சார்ந்தவர்களையும் சேர்த்து உன்னுடைய முழங்கால் விடுவிக்கும். నీకు చుట్టూలో ఉండే వాళ్ళందరినీ రక్షించి, உன்னுடைய முழங்காலுக்கு வல்லமை உண்டு மகனே. నీ ముట్లకు అంత బలం ఉండాయి కొడుకా. உன்னுடைய முழங்கால் பலப்பட்டால் அன்பு சகோதரா, నీ ముట్లు బలపడిస్తే ప్రీతి உன்னை సహోదరుడా, சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், నిన్ను చుట్టూలో ఉండే వాళ్ళు రక్షింపులో వస్తారు. விடுதலை பெற்றுக் கொள்வார்கள், ఆ రక్షింపు పొందుకొంటారు, அற்புதம் அனுபவிப்பார்கள். అద్భుతాలు అనుభవిస్తారు. ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன்மார் రక్షింపుకు రాకుండా ఉండే తండ్రి ரட்சிக்கப்படுவார்கள். రక్షింపులు పొందుకొంటారు. விசுவாசத்தில் வராத கணவன், విశ్వాసంలో రాకుండా ఉండే భర్త, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனைவி, యేసుని ఏర్చుకోకుండా ఉండే భార్య, ஆலயத்துக்கு வராத பிள்ளைகள் దేవుని సభకు రాని బిడ్డలు ரட்சிக்கப்படுவார்கள். రక్షింపు పొందుకొంటారు. உன்னுடைய முழங்கால் నీ பலப்படட்டும். ముట్లు బలపడని. அது உனக்காய் மட்டுமல்ல, అది నీ కోసం మాత్రం உன்னை కాదు, சார்ந்தவர்களையும் அது விடுவிக்கும். నీకు చుట్టూలో ఉండే వాళ్ళు నిన్ను రక్షించును. ஹalleluya. హల్లెలూయా. எனவே முழங்கால் பலப்படட்டும். దాని నుంచి ముట్లు బలపడని. அன்பு சகோதர சகோதரி, దేవుని బిడ్డలారా, 2025 2025లో நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் మన என்றால், వాగ్దానం మనం సుతంత్రించుకోవాలంటే, ஹalleluya, హల్లెలూయా, சிம்சோனை போன்ற மெத்தன போக்குகளை தூக்கி எறிவோம். సింసోన్ తన మెత్తన కార్యాల్లో ఎత్తేసేసి, ஜெபிக்காவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ఇల్లేదంటే పర్వాలేదు, என்ன நடந்திட போகுது, ఏం జరిగిపోతాయి, எல்லாவற்றையும் தூக்கி எறிவோம். అన్ని ఎత్తేస్తాం. மெத்தன போக்குகளை விட்டுவிட்டு మత్తన దారిలు ఉడిసేసి நம்முடைய முழங்கால் பலப்படட்டும். మన ముట్లు బలపడని. நம்முடைய முழங்கால் பலப்பட்டால் మన ముట్లు బలపడితే 2025 முடிவதற்கு முன்பாய் 2025కు ముందు உங்கள் குடும்பமும் நீங்களும் உங்கள் குடும்பமும் మీరు మీ కుటుంబాలు இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவீர்கள். యేసువిன் నామములో రక్షింపులు உங்களை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். మీకు సొంత వాళ్ళందరూ రక్షింపులు அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்பீர்கள். ఎన్నో సాక్షులు మీరు వింటారు. 2025 என் தகப்பன் ரட்சிக்கப்பட்டான், 2025లో నా తండ్రి రక్షింపు 2025 என் தாயார் ரட்சிக்கப்பட்டார்கள், 2025లో నా తల్లి రక్షింపు పొందుకొనింది, ஹalleluya, என் கணவன் ரட்சிக்கப்பட்டான், என் மனைவி ரட்சிக்கப்பட்டாள், భార్య రక్షింపులో, భర్త రక్షింపులో என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள், నా బిడ్డలు
వాళ్ళు రక్షింపులో వచ్చిరి. பல சாட்சிகளை கேட்பீர்கள். ఎన్నో సాక్షులు ఇంట్రు. ஹalleluya. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் சச்சிபோயே ஆத்மாக்கள் உன்னுடைய முழங்கால் மடங்கட்டும். నీ ముట్లు ముడుగుని. உன்னுடைய முழங்கால் பலப்படும் போது, ముట్లు బలపడేనప్పుడు, உன்னுடைய முழங்காலால் இந்த தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். నువ్వు ముట్లు వేస్తే ఈ దేశంలో బదలావన నీ వల్ల అవును. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். మన జీవితంలో బదలావన మనకు వచ్చును. நம்முடைய குடும்பத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். కుటుంబాల్లోన కార్యాలు మన వల్ల చూడనవును. நம்முடைய சபையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். మన సభలోను దాని చూడడం వల్ల எனவே முழங்கால் பலப்படுத்து. దాని నుంచి నీ ముట్లే முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ముట్లు ఏయి. கண்களை மூடலாம். కళ్ళు మూసుకుంటాం. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఇని నీ మాటలకు స్తోత్రము. ஆண்டவரே, దేవుడా, கேட்ட வார்த்தைகளை போல ఇని నీ మాటల ప్రకారంగా எங்கள் முழங்கால்கள் మా ముట్లు ஒரு மெத்தன போக்கோடு இல்லாமல் ఒక సుస్తాకుండా ఉండేది. எந்த சூழ்நிலையிலும் యా సమయాల్లోనూ தானியேலை போல దానియేలు తర எங்கள் முழங்கால்கள் பலப்படட்டும் మా அப்பா. ముట్లు బలపడాల తండ్రి. எங்களை இன்று நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். మేము ఈ వద్దు సమర్పిస్తాము. எத்தனை பிள்ளைங்க சமர்ப்பிக்க முடியும்? சமர்ப்பிங்க. చెప్పండి దేవునికి. ஆண்டவரே, దేవుడా, இன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ఒక తీర్మానం ఎత్తాను. 2025 முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். 2025 మొదలు భానువారంలో తీర్మానము. இந்த வருடம் என்னுடைய முழங்காலை பலப்படுத்துவேன். ఈ ఏండాది నా ముట్లు బలపడుసును. போன வருடத்தை காட்டிலும் இன்னும் பலம். పోని ఏండి దానికన్నా ఇంకా బలంగా. போன வருடத்தை காட்டிலும் இன்னும் பலப்படுத்துவேன். పోయిన ఏండాదానికన్నా ఇంకా బలంతో 2024 வரை இருந்ததை போல அல்ல, இன்னும் பலப்படுத்துவேன். 2024 తర ఉండింది కాదు, ఇంకా என் முழங்காலால் నా ముట్లలో நான் நிறைய சாதிக்க முடியும். నేను ఎన్నో సాధించినాను. ஆண்டவரே, దేవుడా, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఇని నీ మాటలకు స్తోత్రము. ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். ఒక్కొక్క కుటుంబాల్ని ఆశీర్వదిస్తాము. ஒவ்வொரு முழங்கால்களும் பலப்படட்டும். ఒక్కొక్కరు ముట్లు బలపడని. சபையில, தேசத்துல, குடும்பங்கள்ல அற்புதங்களை காண, సభలో దేశములో తన కుటుంబాల్లో అద్భుతాలు చూసేదానికి, மாற்றங்களை காண, బదలావన చూసేదానికి, நாங்கள் பாதுகாக்கப்பட, మేము కాసుకునేదానికి, நாங்கள் நீதியின் பாதையில் தடுமாறாமல் நடக்க, మేము నీతిని దారిలో తట్టకుండా నడిచేదానికి, எங்கள் கால்களை பலப்படுத்த, మా కాళ్ళని బలపరిచేదానికి, எங்கள் முழங்கால்களை பலப்படுத்தி మా ముట్లు బలపడేదానికి எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. మమ్మల్ని సమర్పిస్తాము. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ఒక్కొక్క బిడ్డని ఆశీర్వదించండి. கிருபையால் நடத்தும். కృపలో నడిపించండి. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, యేసువి నామములో నానా. ஆமென். இன்னது கிருபையா, 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 நித்திடு தயையா, தயையா, நித்திய தயையா. கோழி தன் குஞ்சினை சிறகில் மறைக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினை சிறகின் மீதே வகிக்கும் போலே, கோழி தன் குஞ்சினை சிறகடியில் மறைக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினை சிறகின் மீதே வகிக்கும் போலே. எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராதவன் கிருபைகள். எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மைகள், சொல்லியால் சொல்லியால் தீராதவன் கிருபை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நாளெல்லாம் கையிடவனாலெல்லாம் இந்தாயே அல்லையோ என்னை நடத்தியது. கையாலெல்லாம் கையிடவனாலெல்லாம்
கையாலெல்லாம் கையட பலத்தாலெல்லாம் நிந்தையை அல்லையோ என்னை நடத்தியதே. சக்தியாலெல்லாம்